ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாலக்கீரை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். பாலக்கீரையை எடுத்து நல்லா கழுவி அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன், அதையும் தோல் சீவி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்து அதையும் இடித்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். 3 சின்ன தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ கிரேவி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் அந்த இடித்து வச்ச 3 பல் பூண்டையும் சேர்த்துருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுடலாம். வதங்கும்போது அந்த பூண்டோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு வதங்கிட்டு இனி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த விழுது நல்லா வதங்கிட்டு இனி தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிட்டு இனி கட் பண்ணி வச்சுருக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் விடாமல் ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உருளைக்கிழங்கு தண்ணி விட்டு வேக வைக்கிறத விட இது மாதிரி வதக்கி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு மசாலா பொடி போட்டு நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 3-4 தடவை மூடியை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கிட்டு இனி மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன், இப்போ வத்தல் மிளகாயும் போட்டுட்டேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதோட வாசனை லேசாக தான் இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல இதை வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டேன். இப்போ மிக்ஸி ஜார்லேயே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி விட்டு அதையும் விட்டுட்டேன். தண்ணி விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாலக்கீரையை சேர்த்துடலாம். பாலக்கீரையை அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இடியப்பம், இட்லி, தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இப்போ கீரையை அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுட்டேன். நமக்கு கிரேவி இந்த அளவுக்கு இருக்கணும். இனி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடும்போது அது கொஞ்சம் திக்காயிரும். அதனால் ஒரு 1/2 கப்பு கூட தண்ணி விட்டுருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இனி ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிட்டு இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மேலே தூவிடலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கிரேவி இறக்கி வச்சுட்டேன். சூப்பரான பாலக்கீரை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிட்டு கிரேவியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.